இப்போ நம்ம கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுறத பற்றி ஒரு 3 டிப்ஸை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்பஸ் நமக்கு இருக்கணும். நம்ம வாழ்க்கையை பற்றின பர்பஸ் இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையிலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நமக்கு எந்த பர்பஸுமே இல்லை, எந்த நோக்கமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நம்ம லைஃப் மேலே எந்த ஒரு கான்ஃபிடன்ஸுமே இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு உங்கள் லைஃப் மேலே ஒரு பர்பஸ் இருக்கணும். செகண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் எதை எடுத்தாலுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும். ஸோ நம்ம வாழ்க்கை நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் நம்ம தான் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்மளால் கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ அதனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அடுத்தவங்க ப்ளே பண்ண வேணால் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணும்போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். மூணாவது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் பர்சனல் இன்டெகிரிட்டி. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நேர்மை ஒன்று இருக்கணும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நான் காலை ஒரு 6 மணிக்கு எந்திரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நைட்டுக்கு சொல்லிட்டு தூங்குறீங்க. அடுத்த நாள் காலை அதே மாதிரி 6 மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஸோ அதனால் உங்கள் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் சொல்லி அதை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை மேக்ஸிமம் செய்யறதுக்கு அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.